ஹச் டயக்ராம் வேறு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம டயக்ராம் கண்டிப்பாக போட்டு காட்டணும். அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சும்மா என்ன சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இங்கே என்ன சொல்லிட்டாங்க, அதோட டயக்ராம் கண்டிப்பாக போட சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லிக்கிறாங்க, லெவல் ஆஃப் கர்வ்ஸ் சொல்லிட்டாங்க. லெவல் ஆஃப் கர்வ்ஸோட டெஃபினிஷன் நம்மளுக்கு இப்போ தான் சொன்னேன். லெவல் ஆஃப் கர்வ்னா என்ன தெரியும், u of x, y equal to c1 and v of x, y equal to c2 எப்போ f of z வந்து அனலிட்டிக்கலாக இருக்கும்போது. சரிங்களா? அப்போ அவனே கொடுத்துட்டா கிவன் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். இந்த வேர்டு முக்கியம். இந்த வேர்டு இல்லாமல் லெவல் ஆஃப் கர்வ்ஸ் நம்ம பயன்படுத்த முடியாது. சரியாமா? லெவல் ஆஃப் கர்வ்னாவே நம்ம அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கணும். இல்லைன்னா அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அது லெவல் ஆஃப் கர்வ்ஸ் கிடையாது. சரியாமா? ஓகே. ஓகே, இப்போ ரியல் பார்ட் வேல்யூ, இமேஜினரி பார்ட் இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்க, டயக்ராம் வேறு ட்ரா பண்ண சொல்லிக்கிறாங்க. டயக்ராமும் ட்ரா பண்ணணும் சேம் போட்டுட்டு. சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டு காட்டுறேங்க. நம்ம ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அனதர் ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணி போட முடியும். சரி, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படின்னா, எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு என்ன சொல்லிக்கிறாங்க, எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 2iz minus 3 plus i-. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இஜெட் ஈக்குவல் என்ன எடுக்க போகிறோம், எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எடுக்க போகிறோம். அண்ட் எஃப் ஆஃப் இஜெட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், யூ பிளஸ் ஐவின்னு எடுக்க போகிறோம். அதாவது யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எடுக்க போகிறோம், பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அப்போ இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பிளஸ் ஐ இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அதே மாதிரி இஜெட்டுக்கு அப்ளை பண்ணுமா, 2i இன்ட்டு இஜெட்டோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஐஒய் மைனஸ் 3 பிளஸ் ஐ. கரெக்டாமா? இப்போ நம்மளுக்கு என்ன ஒர்க்குன்னா, ரியல் பார்ட் ஈக்குவல் டு C1 ஆகும், இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு C2 ஆகும் நம்ம டிவைன் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். சரியாமா? அப்போ நம்ம ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ஈக்குவல் பண்ண போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? அப்போ இந்த 2i வந்து இன்சைட் ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 2i வந்து இன்சைட் ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன நடக்குமா, 2i மைனஸ் 2y. கரெக்டுங்களா? i இன்ட்டு i ஸ்கொயர் வந்துட்டு மைனஸ் 1. அப்போ மைனஸ் 3 பிளஸ் ஐ. சரி, இப்போ என்ன நடக்குது, ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் டிவைட் பண்ண போறோம். இது ரியல் பார்ட், இது மைனஸ் 2y வந்துட்டு ரியல் பார்ட். இல்ல 3 மைனஸ் 3 இருக்குதுல, மைனஸ் 2y மைனஸ் 3 பிளஸ் i இன்டு i வெளிய எடுத்துக்கிறீங்க 2x பிளஸ் 1. ஓகேங்களா? அப்போ யார் u யார் v நமக்கு தெரிஞ்சிச்சு. which implies that u ஆர்மா இவன் தான் u, இங்க இருக்கிறவங்க v. அப்போ u ஈக்குவல் என்ன வருது, மைனஸ் 2y மைனஸ் 3 அண்ட் v ஈக்குவல் என்ன வருது, v ஈக்குவல் டு 2x பிளஸ் 1. கரெக்டாமா? சார். சரி, அது என்னது, லெவல் ஆஃப் கர்வ்ஸ் டிஃபைன் பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ லெவல் ஆஃப் கர்வ்ஸ் டிஃபைன் பண்ணிடலாமா, லெவல் ஆஃப் கர்வ்ஸ், லெவல் கர்வ்ஸ் ஆர் லெவல் ஆஃப் கர்வ்ஸ். level of curves. Level of curves ஓட ஃபார்முலா என்ன, u of x, y equal to c1 and v of x, y equal to c2. சரியாமா? அப்போ இது வந்து ஈக்குவல் டு c1ங்கிறது என்னன்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். c1 c2ங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். நம்ம எது வேணா எடுத்துக்கலாம். இல்லை அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்தனா அந்த கண்டிஷன் படி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஈக்குவல் டு c1 எடுக்கிறீங்க, இது என்ன கிடைக்கும், 2x plus 1 equal to c2 கிடைக்கும். சரியாமா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதுங்களா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாமா? இல்ல சார், இது வரைக்கும் இல்ல. சரி, இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு லெவல் ஆஃப் கர்வ்ஸ்னா என்ன தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்க, லெவல் ஆஃப் கர்வ்ஸ்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டயக்ராம் ட்ரா பண்ணி காட்டுறோம். டயக்ராம் ட்ரா பண்ணுறது நம்மளோட ஒர்க். எப்படி டயக்ராம் ட்ரா பண்ணுறோம்னா, அது என்ன ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். இப்போ லீனியர் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிக்குது. கரெக்டுங்களா? எக்ஸ்ன்னு கிடைச்சிக்குது, இல்லைன்னா ஒய்ன்னு கிடைச்சிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து லைன் ஈக்குவேஷன் தான். இதில் இருக்கிற எந்த ஈக்குவேஷனும் நம்மளுக்கு கிடைக்கல. அப்போ பார்த்து ஃபர்ஸ்ட் எடுத்து லைன் ஈக்குவேஷன் மாதிரி தான் தெரியுது அது. அப்போ நம்மளுக்கு ரெண்டு கர்வுமே எடுத்துக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ண, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ண நம்மளுக்கு ஒரு டயக்ராம் கிடச்சிருக்குங்க. அதான் லைன் தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ நான் ஒரு கிராஃப் ட்ரா பண்ணணும். இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இது ஒய் ஆக்சிஸ். சரிங்களா? அப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுட்டு இது ஒய்யா, இது ஒய். அதாவது இப்போ யூவி தானே வேணும் இங்கே. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் அந்த ஒய் எக்ஸ்ன்னு வச்சுங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம டயக்ராம் ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். அப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது. ஓகே, இப்போ இதுக்கு லைன் ட்ரா பண்ணணும்ல. அப்போ இதுக்கு லைன் ட்ரா பண்ணுங்க, மைனஸ் 2y. அப்போ நம்ம c1ங்கிற என்ன சொல்லிட்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சொல்லிக்கிறேன். அப்போ கான்ஸ்டன்ட் என்ன நம்ம ஸ்லைட் பண்ணிக்கலாமா. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 0 ஸ்லைட் பண்ண என்ன நடக்கும் பார்க்கலாம். c1 ஈக்குவல் டு 0 அண்ட் c2 ஈக்குவல் டு 0. அப்படி ஸ்லைட் பண்ணால் இதுலேருந்து ஒய் வேல்யூ கிடைக்குமா, இதுலேருந்து ஒய் வேல்யூ என்னமா கிடைக்கும்,
இப்போ C1 ஈக்குவல் டு 0 போட்டால் ஒய் வேல்யூ என்ன கிடைக்கும்? -2y -3 ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? -2y ஈக்குவல் டு 3. அப்போ y ஈக்குவல் என்ன கிடைக்குமா? -3/2. கரெக்டுங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதுங்களா? இல்லை சார். சரி. அப்போ y ஈக்குவல் டு -3/2ங்கிற லைன் எங்கம்மா வரும்? y ஈக்குவல் டு -3/2 லைன் மேபி இங்கே வருமா? y ஈக்குவல் டு -3/2 இங்கே நோட் பண்ணிக்கலாமா? இப்போ -3/2 சார். அப்போ இது பேஸ் பண்ணுற லைன் எங்கே வரும்? இங்கே வரும். அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு இது வந்து y ஈக்குவல் டு -3/2. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா C2 ஈக்குவல் டு 0 போடுறீங்க. C2 ஈக்குவல் டு 0 போட்டால் என்னமா கிடைக்குங்க? C2 ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா x ஈக்குவல் டு டேரெக்டாக -1/2 வருமா? இது 0 இங்கே போயிடும். அப்போ -1/2 வருமாம்மா? -1/2. கரெக்டாமா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஓகே. இப்போ -1/2ங்கிற பாயிண்ட் எங்கே எடுத்துக்கலாம் நம்ம? மேபி லெஃப்ட் சைடு தான் இருக்குது. இதை -1/2 எடுத்துக்கணும். இது -1/2. அப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. -1/2 பேஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. சரிங்களா? இது கரெக்டாக வரல. இந்த டிஜிட்டல் போர்டுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நேராக கரெக்டாக ட்ரா பண்ணுங்க. அப்போ ஓகே. அப்போ இது என்னது? x ஈக்குவல் டு -1/2 லைன். நம்ம இப்போ என்ன எடுத்தோம்? c ஈக்குவல் டு 1 0 0ன்னு எடுத்தோம். இதே மாதிரி அந்த சிங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னால மேபி இது வந்து 0ன்னு வச்சுங்க, இது வந்து 1ன்னு வச்சுங்க. இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டே போகணும். சரிங்களா? அப்போ C1 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 1ன்னு வச்சுங்க. C2 0 ஆர் 1ன்னு வச்சுங்க. எதுக்கு வேணா மாற்றி மாற்றி போடலாம். இது வந்து 1ன்னு போடுங்க. இப்போ 1ன்னு போட்டால் என்ன கிடைக்கும்? நீங்களே பாருங்க. இது இப்போ இதுக்கு 1 போட்டால் என்னவா கிடைக்கும்? ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல போகலாம். 1 போட்டால் -2y ஈக்குவல் டு 1 போட்டுருக்கீங்க. அப்போ 1 ப்ளஸ் இந்த -3 ப்ளஸ் 3 y ஈக்குவல் என்ன கிடைக்கும்? -2ங்களா? -2 சார். அப்போ -2 லைன்ங்கிற என்ன வரும்? இங்கே வருமா? -2 இது y ஆக்சிஸ். சார் -2னா சாரி கீழே, சாரி கீழே நான் ரவுண்ட் அப் பண்ணி போட்டேன். ஓகே. -2 கீழே வரும். அப்போ கீழே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த -2 லைன் இங்கே ட்ரா பண்ணுறீங்க. சரிங்களா? அப்போ -2 லைன் வந்து இங்கே வரும். சரிங்களா? அப்போ y ஈக்குவல் டு -2. அதே மாதிரி C2க்கு வந்து 1 போட்டால் என்ன கிடைக்கும்? C2 1 போட்டேன்னா நல்லா பாருங்க, 2x ஈக்குவல் டு 0ன்னு வரும், x ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ x ஈக்குவல் டு 0 லைன் எது? x ஈக்குவல் டு 0ங்கிறது எந்த லைன் வரும்? y ஆக்சிஸ். கரெக்டுங்களா? ஆல்ரெடி தெரியும். x ஈக்குவல் டு 0னா நல்லா பார்த்துங்க, x ஈக்குவல் டு 0னா ஆல்ரெடி லோயர் கிளாஸ் படிச்சிங்க. x ஈக்குவல் டு 0னா y ஆக்சிஸ். கரெக்டுங்களா? x ஈக்குவல் டு 0னா y ஆக்சிஸ். அப்போ இது என்னது? x ஈக்குவல் டு 0 லைன். சரியாமா? அப்போ C1 ஈக்குவல் டு 1 போடும்போது நம்மளுக்கு y ஈக்குவல் டு -2 வருது. அது C2 ஈக்குவல் டு 1 போடும்போது y ஆக்சிஸ் டயக்ராம் வரும். சரிங்களா? இதே மாதிரி ஃபேமிலியாஸ் கர்வ் வந்து நீங்கள் இதே மாதிரி எவ்வளோ கர்வ்ஸ் வருமோ அதே மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமா? சரிங்களா? அப்போ ஃபேமிலியாஸ் கர்வுறாங்க. சப்போஸ் இங்கே ஒரு ட்ராப் பண்ணுறீங்க, இங்கே ஒரு ட்ராப் பண்ணுறீங்க, அது வேரி பண்ணும்போது உங்களுக்கு வேரி ஆகும்போது என்ன டயக்ராம் வருது அப்படிங்கிறது நீங்கள் C1 C2 டிபைன் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். மற்றபடி இங்கே எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்போ ஃபேமிலியாஸ் கர்வ் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். சரிங்களா? நம்ம C1 C2 வேல்யூ டிபைன் பண்ண போன நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனோட ரேஞ்ச் வந்து மாறிட்டே இருக்கும். சரியாமா? இதுதான் வந்து லெவல் ஆஃப் கர்வ்ஸோட ஃபர்ஸ்ட் டயக்ராம் கேட்குறாங்கல்ல. அப்போ இதுதான் நம்மளுடைய ப்ராசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா? நீ C1 C2 வந்து வேரி பண்ணிகிட்டே இருக்கலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி நீ 1 2 3 4 ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 வேல்யூஸ் வச்சு நீ